ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் ஒரு வித்தியாசமான முறையில். அதுக்கு நம்ம இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நம்ம வெள்ளை பூண்டு சேர்த்து கொடுத்தோம். ஒரு 4லேருந்து 5 பல். இப்போ இஞ்சி சேர்த்துக்கிடலாம். நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். பொதுவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடுவாங்க ஃப்ரைட் ரைஸில். நம்ம எப்படின்னா கட் பண்ணி போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வெந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணுறோம். பீன்ஸ் அப்புறமா கேரட் ஆட் பண்ணுறோம். கேரட் கூட நம்ம முட்டைகோஸும் ஆட் பண்ண போகிறோம். எல்லா பாஜியும் ஆட் பண்ணி நல்லா வெந்துட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிண்டி விட்டுருக்கலாம் நல்லா. வெஜிடபிள்ஸ் தான் நல்லா வெந்துட்டு இப்போ பவுடர் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டிகிட்ருக்கோம். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துட்டுனால நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணுறோம். இது ஏற்கனவே வேக வச்ச ரைஸ் தான். முக்கால் பதத்தில் வேக வச்சுருக்கோம். நம்ம ஆட் பண்ணி கிண்டி விட்டுருவோம். இப்போ நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போது கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் நல்லா அழகாட்டு. ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.